Welcome to Aabinandan Academy, my dear students. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேம் வே எக்ஸசைஸ் 7.11ல் கொஷின் நம்பர் 9 பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாமா? வாட்ஸ் அ கொஷின் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் ஆஃப் 0 to 2 x into root of 2 minus x into dx. இது டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. கிளியர்னா? ஸோ இப்போ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டு மெத்தடில் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஒரு மெத்தட் பார்த்தீங்கன்னா புட்டு t is equal to 2 minus x அப்படின்னு சொல்லி சப்டிஷன் மெத்தட் எடுத்து சால்வ் பண்ணலாம். ஒன் ஆஃப் வே. ஸோ இங்கே நம்ம ஏன் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுறோன்னு மெத்தடை முதல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். சிம்பிள். இப்போ நல்லா பாருங்களேன். எக்ஸ் இன்ட்டு ஓகே எக்ஸ் மைனஸ் 2ன்னா ஈஸியாக உங்களால் ப்ராடக்ட் பண்ணலாம். இதுக்கு இல்லையா வாட் ரியாக்ஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xன்னு உன்னால் ப்ராடக்ட் பண்ண முடியும். இப்போ இதே டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் பவர் 1/2ன்னா உள்ள ப்ராடக்ட் பண்ணுமா? இட் இஸ் நாட் பாசிபிள். எக்ஸை உள்ள ப்ராடக்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன்னா பவர் நம்மளுக்கு என்ன இருக்குது? 1/2 இருக்குது. கிளியர்? பட் ஆனால் இட்ஸ் பாசிபிள் வென் இப்போ எக்ஸ் பவர் 1/2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இருந்தால் ஈஸியாக உன்னால் என்ன பண்ணலாம்? ப்ராடக்ட் பண்ணலாமா? ஸோ இப்போ ஹியர் ப்ராடக்ட் பண்ணால் எக்ஸ் பவர் 3/2 மைனஸ் 2 எக்ஸ் பவர் 1/2ன்னு நம்மளால் சொல்ல முடியும். அண்டர்ஸ்டாண்ட்னா? சேம் அந்த லாஜிக் தான் அவங்க என்ன பண்ண போகிறோம்? யூஸ் பண்ண போகிறோம். அப்போ தட்ஸ் அ ரீசன் இங்கே எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் 2 மைனஸ் எக்ஸ் இருக்கக்கூடிய டேட்டாவை நான் என்ன பண்ண போகிறேன்? எக்ஸ் பவர் 1/2 இன்ட்டு அகெயின் ரூட் ஆஃப் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி கொஞ்சம் இந்த மாதிரி செகண்ட் ஆஃப் இந்த பேட்டர்ன் படி நான் கொண்டு வர போகிறேன். ஓகே, தட்ஸ் அ ரீசன் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே நம்ம ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிக்கிறோம். என்ன ப்ராப்பர்ட்டின்னா வெரி சிம்பிள். நம்மளுக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி சேம் ப்ராப்பர்ட்டி இன்டகிரேஷன் ஆஃப் 0 to a f of x dx is equal to integration of 0 to a f of a minus x into dx. இந்த ப்ராப்பர்ட்டி தான் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ ஹியர் இது யூஸ் பண்ணும்போது f of x a minus x அப்போ வாட் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம்? எக்ஸை வந்து a minus xன்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். கிளியர்னா? ஸோ அப்போ கிவன் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டகிரேஷன் ஆஃப் 0 to 2 தானே ப்ராப்ளம்? 0 to 2 x into root of 2 minus x into dx. இப்போ பண்ணிடலாமா? x into 2 into 0 minus 2. அப்போ ஹியர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிங்கன்னா வாட் ரியாக்ஷன் x I can change 2 minus x. x இருக்க பிளேஸில் என்ன பண்ண? லிமிட் 2 இல்லையா? 2 minus x ரீப்ளேஸ் பண்ண. ஸோ அப்போ ஹியர் இன்டகிரேஷன் ஆஃப் 0 to 2 எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 minus x அகெயின் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 மைனஸ் ஆஃப் x இருக்க பிளேஸில் 2 minus x into dx. எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாமா? ஸோ அப்போ ஹியர் சால்வ் பண்ணிங்கன்னா இப்போ இன்டகிரேஷன் 0 to 2 minus x ஓகே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 மைனஸ் உள்ள கொண்டு போங்க மைனஸ் 2 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு dx. இப்போ என்ன ஃபார்ம் பண்ண? ப்ளஸ் 2 மைனஸ் 2 கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ வாட் ரியாக்ஷன்? அப்போ இன்டகிரேஷன் 0 to 2 minus x இன்ட்டு ரூட் எக்ஸ் இன்ட்டு dx அப்படி வந்து நிற்குமா? இப்போ ஈஸியாக உள்ள ப்ராடக்ட் பண்ண முடியுமா? ஓகே, செகண்ட் பேட்டர்ன் படி வந்துருச்சுங்களா? ஓகே, இந்த பேட்டர்ன் வந்துருச்சா? அப்போ இது எப்படி எழுதலாம்? இன்டகிரேஷன் 0 to 2 அகெயின் வேல்யூ கொஸ்டின் இருக்குது 2 minus x இன்ட்டு எக்ஸ் பவர் 1/2 இன்ட்டு dx. எக்ஸ் பவர் 1/2 இன்ட்டு dx. இப்போ என்ன பண்ணிங்க? ஜஸ்ட் உள்ள ப்ராடக்ட் பண்ணிக்கணும். அப்போ ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா அப்போ இன்டகிரேஷன் 0 to 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 1/2 மைனஸ் இதை ப்ராடக்ட் பண்ணால் எக்ஸ் பவர் 3/2 இன்ட்டு என்ன வேல்யூ ராஜா? dx. இந்த பேட்டர்ன் வந்துடுமா? இப்போ நான் திங்க் அபவுட் எக்ஸ் பவர் 1/2 இல்லையா? ஓகே, இப்போ யோசிங்க என்ன பண்ணால் செட் ஆகுன்ட்டு. எக்ஸ் பவர் n ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். இன்னொரு ஃபார்முலா எக்ஸ் பவர் n dx is equal to எக்ஸ் பவர் n plus 1 divided by one reaction n plus 1 ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா? சேம் வே அப்போ ஹியர் யூ கட் பண்ணால் அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 1/2 ஆட் பண்ணால் அப்போ வாட் ரியாக்ஷன் 3/2 டிவைடட் பை 3/2. நெக்ஸ்ட் மைனஸ் எக்ஸ் பவர் 3/2 ஃபார்ம் பண்ணும்போது அப்போ எக்ஸ் பவர் 5/2ன்னு கிடைக்குமா? 5/2 டிவைடட் பை 5/2. வாட்ஸ் அ லிமிட்? 0 to 2. கிளியர்னா? நவ் ஐ கேட் சிம்பிளிஃபை ஜஸ்ட் 2 ப்ராடக்ட் பண்ணிக்க. அப்போ 4 டினாமினேட்டர் 2 இங்கே வந்துடுமா? 4/3 எக்ஸ் பவர் 3/2 மைனஸ் 2 ஃபார்ம் பண்ணுங்க 2 டிவைடட் பை 5 இன்ட்டு எக்ஸ் பவர் 5/2. வாட்ஸ் த லிமிட்டு? 0 to 2. இஸ் கிளியர்னா? இப்போ அப்பர் லிமிட் 2 அப்ளை பண்ணு. அப்போ ஹியர் அப்ளை பண்ணால் 4/3 2 power 3/2 minus 2/5
இன்ட்டு 2 பவர் 5/2 அப்பர் லிமிட் முடிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணால் ஃபுல்லாக கம்ப்ளீட் என்ன ஆச்சு? ஜீரோவா? அகெயின் ஜீரோ, ஹியர் ஜீரோ. கிளியர்னா? ரைட்டு. இப்போ நம்ம இங்கே சால்வ் பண்ணோம். இதுதான் ஹைலைட் ஆகும். ஸோ அப்போ ஹியர் ஏ பவர் 3/2 இருந்துச்சுன்னா ஏ ரூட் ஏ அப்படின்னு நம்ம எழுத முடியும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி படி யூஸ் பண்ணால் 2 பவர் 3/2 2√2ன்னு கூட எழுதலாம். ஸோ பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே 5/2 இருக்கு இல்லையா? அப்போ இது எப்படி சார் சால்வ் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு நல்லா திங்க் பண்ணிக்கோங்க. 2 பவர் 3/2ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் என்ன ஃபார்ம் பண்ணிங்கன்னா இந்த 3யை உள்ளே கொண்டு வாங்க. ஓகே, 3யை உள்ளே கொண்டு வந்தாலும் சரி, இல்லை √2 கொண்டு வாங்க பெஸ்ட்டு. 1/2 உள்ளே கொண்டு வாங்க. 1/2 உள்ளே கொண்டு வந்தால் என்ன மீனிங்கு? 2 பவர் 1/2 இன்ட்டு 3 இப்படி மாற்றலாமா? கிளியர்னா? இது ரெண்டு ப்ராடக்ட் தானே வருங்க. அப்போ ஹியர் 2 பவர் 1/2னா தட் இஸ் √2 ஹோல் பவர் 3. அப்போ ஹியர் √2னா 3 டைம்ஸ் √2 தட் இஸ் மீனிங் 2√2 ஃபார்முலா வந்துருச்சுங்களா? ஸோ அப்போ ஹியர் பார்த்தீங்கன்னா 4/3 இதை எப்படி கன்வே பண்ணுறேன்னா 2√2ன்னு நான் கன்வே பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2/5 2 பவர் 5/2 அகெயின் இதே மாதிரி சேஞ்ச் பண்ணுங்கள். 2 பவர் 5/2ன்னு வச்சுங்க. அப்போ 2 பவர் 1/2 ஹோல் பவர் 5ன்னு எடுத்துக்கலாமா? தட் இஸ் மீனிங் இது √2 இல்லையா? அப்போ √2 ஹோல் பவர் 5. √2 ஹோல் பவர் 5னா 5 டைம்ஸ். அப்போ வாட் ரியாக்ஷன்? √2 5 டைம்ஸ் வந்துடுமா? ஸோ அப்போ ஹியர் இதை சிம்பிளை பண்ணால் 2, ஹியர் சிம்பிளை பண்ணால் 2, அகெயின் √2. இப்போ ரெடி ப்ராடக்ட் பண்ணால் 4√2 வருமா? அப்போ ஹியர் சிம்பிளை பண்ணிங்கன்னா வாட் ரியாக்ஷன்? 4√2. ஓகே, கிளியர்னா? இது ரெடி ப்ராடக்ட் பண்ணால் 2 × 2 4, அகெயின் 4√2. இப்போ கால்குலேட் பண்ணுங்கள். 4 × 2 how much பண்ணுமா? 8√2/3. எஸ் கிளியர்? நெக்ஸ்ட் இது ரெண்டு ப்ராடக்ட் பண்ணால் மைனஸ். ஓகே, ஹியர் வாட் வேல்யூ is 8√2/15. சாரி 5. ஓகே, ஹியர் ஃபார்ம் பண்ணிங்கன்னா 5 வந்துடுமா? கிளியர்னா? இப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்ம் பண்ணால் சரியாக்கும்? இதை நமக்கு சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளை பண்ணால் we get the answer. வாட் ஐ ரியாக்ஷன்? 8√2 வேண்டாம் காமனாக வெளியே எடுத்துங்க. ஒரு கன்வீனியன்ட்டுக்கு இல்லை ஸ்ட்ரைட்டாக கூட ப்ராடக்ட் பண்ணிங்க. ஓகே, ஹியர் சிம்பிளை பண்ணால் 1/3 மைனஸ் 1/5 வந்து நிற்குமா? அப்போ 8√2 இதை சிம்பிளிஃபை பண்ணால் 5 மைனஸ் 3 டிவைடட் பை 15 கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? ஸோ அப்போ ஹியர் கால்குலேட் பண்ணால் 5 மைனஸ் 2 2 × 2 16. அப்போ ஹியர் பார்த்தீங்கன்னா 16√2/15. this is the answer. Okay, yeah, you understood ma? So this is a very important question. 2 markல அதிகமாக ரிப்பீட்டடாக கேட்ட questions. You understood ma? மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. Thank you.